நம்ம வீட்டு கல்யாணம் தானே, அப்ப நம்ம தானே எடுத்து நடத்தணும். நெட்டவள்ளி நம்ம பிள்ளை, அப்ப அது நம்ம வீட்டு கல்யாணம் தானே, வாங்க நம்ம வீட்டு கல்யாணத்துக்குள்ள போலாம். என்ன ஸ்மைலி அக்கா வாயை பார்த்துட்டே நிக்கிறீங்க? ஏட்டி மல்லிக்குட்டி, நீ சொன்னா சரியாதாம்ட்டி இருக்கும். இது நம்ம வீட்டு கல்யாணம் தான். வாங்கட்டி, நீங்களும் வந்துட்டீங்களா? நல்லதா போச்சு. அப்போ ஒரு 8 பெய் ஆச்சி வீட்டுல போய் என்ன சங்கதி ஏதுன்னு கேட்டு வந்துருவோமா? சரிக்க. ஏன்னா நாளைக்கு நெட்டவள்ளிக்கு பூ வைக்க வராவோ, அதுக்கு என்னென்ன ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ட்டு ஒரு வாரத்தை ஆச்சிக்கிட்ட கேட்டுருவோம். ஆமாட்டி, அதான் சரி. அடடா ஆச்சி, நீங்களே வந்துட்டீங்களா? இப்பதான் சரி உங்க வீட்டுக்கு வரலான்ட்டு எல்லாரும் கிளம்பணும். ஏட்டி, நானும் உங்கள் வேலை பார்க்கதாம்ட்டி வந்தேன். எப்படி இந்த மரத்தடியில தான் இருப்பியோ அப்படின்னு தான் இந்த வாதைக்கு வந்தோம். அப்புறம் என்னட்டி, இதுலயே உட்காந்து பேசிடுவோம், பேச வேண்டியதை. சரிட்டி, எல்லாரும் உட்காருங்க அப்படியே. ஏட்டி, எல்லாம் நல்ல செய்திதான். ஜோசியரை பார்த்து பேசுனதுக்கு நாளைக்கு நல்ல நாளா இருக்கு, நாளைக்கே பொண்ணுக்கு பூ வச்சிடலான்னு சொல்லிட்டாவோ. அப்படியே ஆச்சு, ரொம்ப சந்தோஷம். ஆமாட்டி, அதனால என்ன பண்ணுதுன்னா 2 பேரும் போய் பூ மார்க்கெட்ல போய் பூ வாங்கிட்டு வந்துருங்க டி. யாரு போறதுன்னு நீங்களே முடிவெடுத்துக்கிடுங்க. ஸ்மெயிலி அக்கா, உங்களுக்கு தான் வண்டி ஓட்ட தெரியுங்களா? ஆமாட்டி. அப்போ நீங்களும் ராசாத்தியும் போயிட்டு வந்துடுறீங்களா? நானும் ரங்காவும் இங்க மற்ற வேலையை பார்த்துக்கிடுறோம். சரிட்டி. ஆச்சி, அவங்க 2 பேரும் போய் பூ மார்க்கெட்ல பூ வாங்கிட்டு வந்துருவாங்க. சரி, நல்லதா போச்சுட்டி. ஏட்டி, என்னென்ன பூலாம் வாங்கணும்னு சொல்லுதேன். மல்லிப்பூ, முல்லை, சாமந்தி, கனகாம்பரம், அதுக்கப்புறம் மாலை கட்டுறதுக்கு தேவையான நார், அப்புறம் அதுக்கு தேவையான பூ, அரளிப்பூ, அப்புறம் என்னென்ன பூலாம் இருக்கோ வாங்கிடுங்க. ரோசா பூ எல்லாம். முக்கியமாக பூ கட்டுறதுக்கு நூல் கண்டு வாங்கிடுங்க டி. சரியாச்சி. முகூர்த்த நேரங்கிறதுனால விலை கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், அதனால வாங்காம வந்துடாதியோ. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இது நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம தான் நல்லபடியாக நடத்தி வைக்கணும். சரிங்காச்சி. ஐயா ஆச்சி, பூ கட்டுவோம் சரி, மாலை கட்ட தெரியாதே. நீங்க மாலை கட்டதுக்குலாம் பூ வாங்கிட்டு வர சொல்றியே. ஏட்டி, அதனால தான் சீதாலட்சுமியை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு மாலை கட்ட தெரியும். அவன் என்னென்ன பூலாம் கேட்காலும் ஒரு ஆள் கைக்குள்ள நின்று மட்டும் எடுத்து கொடுங்கட்டி, மற்றதெல்லாம் அவ கட்டிடுவா. அப்படின்னா சரிங்க ஆச்சி. மற்றபடி தலைக்கு வைக்கிறது, சாமிக்கு போடுறதுக்குலாம் நீங்க கட்டிவிடுங்க. சரிங்க ஆச்சி. ஏட்டி, முழுக்க முழுக்க ரோஜாப்பூ மாலை தானே? ஆமா ஆமா. ஏட்டி, மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துருக்கல்ல, ஆள் நல்லா வளர்த்தி தான், மாலை நல்லா வளர்த்தியா கட்டு. ஏட்டி, அதெல்லாம் எனக்கு தெரியும். மாலை கட்டுறதுக்கு எவ்வளவு உயரம் வைக்கணும், எவ்வளவு அகலம் வைக்கணும்லாம் தெரியும் டி. சரி சரி, அப்போ மாலை வாங்க வேண்டிய பிரச்சனை இல்லை. ஏட்டி, தலைக்கு வைக்கிற பூவும் ஒருத்தருக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. வரவேலுக்கும் கொடுக்கணும், பிறகு உங்கள் வீட்டுக்கும் எடுக்கணும், உங்கள் எல்லார் தலையிலையும் பூ இருக்கணும். ஆமாம், அதனால் பூ எவ்வளோ விலை இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு வந்துருங்க டி. சரிங்காச்சி. பூவை பற்றின கவலையை விடுங்க, நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம். சரி சரி, பூ வாங்க வேண்டிய வேலை ஒரு வேலை முடிஞ்சு ஆள்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அதுக்கப்புறம் ஏட்டி மல்லி, உனக்கு ஒரு வேலை தாரேன். அவளுக்கு 2 பேரும் பூ வாங்க போகிற சாக்கில் நீனும் ரங்காவும் போய் நான் சொல்கிற ஹோட்டலில் சாப்பாட்டுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்துருங்க டி. ஐயா ஆச்சி, வெளியே இருந்து சமைக்க ஆள் வரலையா? ஏட்டி, அது முகூர்த்தம் கல்யாணம் பட்டு கட்டுறது அதுக்கு தான் சொல்லியிருக்கு, நாளைக்கு பூ வைக்கிறதுக்கு சொல்லலை. அதனால் என்ன பண்ணுறியனா, ஒரு 1000 சாப்பாடு, 1000 சாப்பாடுக்கு ஆர்டர் கொடுத்தா போதும் டி. ஒரு 1000 1500 பேர் சாப்பிடலாம். சரிங்க ஆச்சி. அப்படியே என்னென்னலாம் வேணும்னு சொல்லியிருந்தேன், அதையும் சொல்லிட்டு வந்துருங்க. மீனாட்சி, வயசானவிலும் வருவாவோ, அதனால் வயசானவளுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும், சின்ன பசங்களுக்கும் ஏற்ற மாதிரியே இருக்கணும். அதனால் நல்லா யோசித்து சொல்லு. சரி சரி. எப்பயும் போலதான் டி. காலையில் இட்லி, வடை, தோசை, பொங்கல், பூரி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் என்னது ஏதோ ஒன்று மறந்துட்டேனே ஆச்சி, இடியாப்பம். இது அவ்வளோத்தையும் ஒரு 1000 சாப்பாடுக்கு ஆர்டர் கொடுத்துருட்டி. அதே மாதிரி அதுக்கப்புறம் பூ வச்சுட்டு எல்லாரும் கிளம்பிடுவாவோ. மற்ற நம்ம பொண்ணு வீட்டுக்காரவியிலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரவியிலும் தானே இருப்பாவோ, அவியலுக்கு மதிய சாப்பாடு சாம்பார் சாதம், ரசம், மோர், புளிக்குழம்பு, அப்பளம், அதுக்கும் வடை, அதுக்கப்புறம் என்னது தயிர், மோர் எல்லாம் சொல்லிக்கட்டி அது ஒரு 200 சாப்பாடு போதும். சரிங்க ஆச்சி. என்ன சீதாலட்சுமி, நான் சொன்னதெல்லாம் சரிதானே? ஆமாம் மீனாட்சி. அப்புறம் ஏட்டி, போகும்போது மறக்காமல் வீட்டில் வந்து காசு வாங்கிட்டு போங்கட்டி, அட்வான்ஸு கையோட கொடுத்துட்டு வந்துரு. சரிங்க ஆச்சி. சரி, அப்போ நான் போய் என் தம்பிக்கிட்ட இல்லை சாப்பாட்டுக்கும் பூவுக்கும் ஆர்டர் கொடுத்தாச்சுன்னு சொல்லிடுறேன். பிறகு அவன் ஒரு கரைக்கு கிடந்து ஆர்டர் பண்ணிட்டு கிடப்பான். அப்புறம் சீதாலட்சுமி, உனக்கு ஒரு வேலை சொல்லு மீனாட்சி. நீ நெட்டவள்ளி வீட்டுக்கு போய் நாளைக்கு கட்ட வேண்டிய புடவையை வாங்கிட்டு போய் கொஞ்சம் அயன் பண்ணி மட்டும் கடையில் கொண்டு இஸ்திரி போட்டு வச்சிருவியா? சரி மீனாட்சி. ஏட்டி, என்ன புடவையை அயன் பண்ண விட்டுட்டாலேன்ட்டு எதுவும் வருத்தப்படாத என்ன? ஐயோ மீனாட்சி, அவளும் என் பேத்தி மாதிரி தானே, என் பேரன் வயசு தானே ஆகுது. அப்போ அவன் எனக்கு பேத்தி மாதிரி தானே டி. நான் எதுக்கு டி கவலைப்படணும்?
என் பேத்திக்கு ஒரு கல்யாணம் நடந்தா நான் இதெல்லாம் செய்ய மாட்டேனா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடி எனக்கு. சரிடி, அப்ப அவரவருக்கு தந்த வேலையை போய் சீக்கிரமா முடிச்சிட்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கு ராத்திரி பூரா உட்காந்து பூ கட்டினாதான் நாளைக்கு காலையில பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மாலை ரெடியாகும், நமக்கும் தலையில வைக்கிறதுக்கு பூ ரெடியாகும்னு சொன்னதுல ஞாபகம் இருக்கட்டும் டி. யாருக்கும் எதுவும் மறந்து போச்சுன்னா விட்டு போச்சுனாலும் ஆச்சுக்கு உடனே போன் அடிச்சிருங்க. பரவு நம்ம இருக்க கல்யாண வேலையில 2வது நேரம் கிடந்து ஓட முடியாது. சரிங்க ஆச்சி, நாங்கள் பார்த்துக்கிடுதோம். சரி, அப்ப நான் வாரேன். நான் என் தம்பி வீட்டுக்கு போகணும்ல, போயிட்டு வரேன். நானும் அப்படியே உன் கூடயே வந்துருதேன் மீனாட்சி. நீ அந்த பாதைக்கு உன் தம்பி வீட்டுக்கு போ, நான் நெட்டவள்ளி வீட்டுக்கு போறேன். சரி வா. ஸ்மெயிலி அக்கா, அப்ப நீங்களும் ராசாத்தையும் போய் பூ மார்க்கெட்ல போய் பூ வாங்கிட்டு வந்துருங்க. போகும்போது மறக்காம கட்டப்பை ஒரு 4-5 வேணா எடுத்துட்டு போங்கக்கா. ஏன்னா அவன் எப்படியும் கவர்ல போட்டு சுத்தி இருந்தாலும் கவர்லயே வச்சிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால ஒரு கட்டப்பை எடுத்துட்டு போங்க. சரி டி, நீங்களும் பார்த்து கவனமாக போயிட்டு வாங்கண்ணே. சரிக்கா. ஏட்டி இழுவ போமாட்டி? போவங்க. ஏட்டி, நமக்கு தான் பைக் ஓட்ட தெரியாதுல, நம்ம இந்த டவுன் பஸ் ஒரு 3:30க்கு வரும், அதுல பெருமாட்டி. சரிக்கா, நல்ல ஹோட்டலாக பார்த்து கொடுத்துட்டு வருவோம்க்கா. அதான் ஆச்சி ஒரு ஹோட்டல் சொல்லியிருக்காவில்ல, அவைய பார்த்தா சரியாதான் டீ இருக்கும். ஏக்கா வேணும்னா நம்ம சாயந்தரம் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுப்போமா? ஏட்டி, உனக்கு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா கேளுடி, வாங்கி தரேன். பஸ் வர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கலாட்டி, அதுக்குள்ள போய் வீட்டில் எதுவும் வேலை இருந்தா செஞ்சு வச்சுட்டு வா. நான் அந்த ஆச்சி சொன்னதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு வரேன் எத்தனை பேருக்குன்னு, அப்பதான் ஆர்டர் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிக்கா. போகும்போது சத்தம் காட்டு தானே, ஏட்டி கிளம்பிடு. சரிக்கா, நான் வீட்டில் போய் குளிச்சுட்டு துணியை தான் மாற்ற போகிறேன். சரி. எப்படியோ கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு தெரிஞ்ச விட ஒரு கல்யாண கலைக்குள்ள இழுத்துட்டு வந்தாச்சு. இனி அம்மானாலும் தப்பிக்க முடியாது, ஐயனாலும் தப்பிக்க முடியாது. நாளைக்கு விடிஞ்சா பூ வைக்க போறோம், அதை நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. ஏதோ நமக்கே கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்ன, நமக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு 10-15 வருஷம் ஆகுது. இருந்தாலும் நம்மளும் புது பொண்ணு தானே. நெட்டூஸ் வெளியில வாடி. ஏட்டி புஸ்ஸு, ஏட்டி என்னட்டி இந்த பக்கம்? நெட்டூஸ், எல்லாரும் ஆளாளுக்கும் கல்யாண வேலையை கிளம்பிட்டாங்கடி. கதை பேசுறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அதான் சரி நீயாவது வெளியே வரியானு உன்னைய கூப்பிடுறதுக்கு வந்தேன். ஏட்டி நாளைக்கு எனக்கு பூ வைக்க போறவ தெரியும்ல, இந்த நேரம் நான் வெளியே வந்தோம்னா எங்க ஆச்சி என் காலை முறிச்சுவிடும். என்னட்டி இப்படி சொல்லுதே? எல்லாரும் உன் கல்யாண வேலையை தம்பி வெளியே கிளம்பிட்டாவோ, எனக்கு தான் ரொம்ப போர் அடிக்கி. அதான் சீனு பின்னாடி சுத்துவியே, அவன் பின்னாடி சுத்த வேண்டியதானே. ஏட்டி அப்படி சொல்லாதே, எப்ப பாரு அப்படி சுத்த முடியாது. ஏட்டி புஸ்ஸு, அடுத்து என் கல்யாணத்துக்கு அடுத்து உன் கல்யாணம் தானே? நிச்சயமா, உனக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். அடட, நல்லதா போச்சு, பொண்ணு வெளியே தான் நிக்குது. எம்மாடி நெட்டவள்ளி. வாங்க பாட்டி, நீங்க அந்த முத்துப்பாண்டி அண்ணனோட அம்மாச்சி தானே? ஆமா, பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கிய. ஐயோ பாட்டி, உங்களெல்லாம் எப்படி மறக்க முடியும்? சரிம்மா, நாளைக்கு உனக்கு பூ வைக்க போறாவில்ல, அதுக்கு நீ என்ன சேலை கட்டுதியோ அதை எடுத்துட்டா. எதுக்கு பாட்டி? கடையில கொண்டு போய் இஸ்திரி போட்டு அயன் பண்ணி வாங்கிட்டு வர்றதுக்கு தான். மீனாட்சி தான் சொல்லி விட்டா. ஆமா பாட்டி, நான் ஒரு நிமிஷம் இருக்கையில எடுத்துட்டு வரேன். ஏட்டி கிறுக்கி, வந்த வெளியே வச்சு பேசாதட்டி, வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அதுக்கப்புறம் எடுத்து கொடு. ஆமா பாத்தியா புசு, வந்த வெளியே வச்சு பேசிட்டு இருக்கேன். இதுக்குதான் எனக்கு இன்னும் பொறுப்பே வரல. கல்யாணம் பண்றதுக்கு இன்னும் 2-3 வருஷம் போட்டுன்னு சொன்னா யாரு கேக்கா? கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னட்டி பிரயோஜனம்? அந்த மாதிரிதான் இதுவும், வயசு போனதுக்கு அப்புறம் கல்யாணத்தை பண்ணி என்னட்டி பிரயோஜனம்? நல்ல சொன்னா, வயசுல சின்ன பிள்ளையா இருந்தாலும் உனக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு அவளுக்கு அனுபவமும் பக்குவமும் இருக்கு. ஐயோ பாட்டி, ஆளுதான் பார்க்க இப்படி, ஆனா வில்லத்தனம் நிறையா. பார்த்தாலே தெரியுது. சரிங்க பாட்டி, வாங்க உள்ள வாங்க, எடுத்து தரேன். சரிம்மா. ஏட்டி, என்னையும் வந்ததுல இருந்து வெளியே தான் வச்சு பேசிட்டு இருக்க, என்னையும் உள்ள கூப்பிடு. அட சிலுவண்டு, ஏட்டி உன்னைய வர வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா? உள்ள வாட்டி. என்னமா அப்படித்தான்?